வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் சிக்கன் போண்டா செய்யலாம். நான் 200 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை குக்கரில் போட்டுக்கிறேன். ஒரு மீடியம் சைஸு உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் ஒரு 2-3 சிட்டிகை மஞ்சள் தூளும், டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பும், இஞ்சி, பூண்டு, பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்ச விழுது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் வந்ததும் ப்ரெஷர் அடங்கினதும் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கும் சிக்கனும் நல்லா வெந்திருக்கும். சிக்கன் நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடுச்சு. இப்போ இந்த சிக்கனை ஒரு பிளேட்டில் வச்சு கொஞ்சம் உதுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டு அது கூடவே நம்ம வேக வச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் மசிச்சு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மசிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக பச்சை மிளகாய் ஒரு 2-3 பச்சை மிளகாவை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். துருவின இஞ்சி ஒரு அரை டீஸ்பூனும், பூண்டு அரை டீஸ்பூனும் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ இதில் ஒரு சிட்டிகை உப்பு, 2 சிட்டிகை மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ நான் பஜ்ஜி மாவு எடுத்திருக்கேன். இது ரெடி மிக்ஸ் பஜ்ஜி மாவு தான். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கலாம். தண்ணி ஒரேடியாக ஊற்றிட வேண்டாம். இந்த மாதிரி கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே உருண்டை பிடிச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து இந்த மாவில் டிப் பண்ணி எண்ணெய் காஞ்சதும் எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்க போகிறோம். நம்ம ஃப்ளேமை மீடியமாகவே வச்சுக்கணும், ரொம்ப ஹையாக வச்சுக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக செவக்கிற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் போண்டா ரெடி ஆகிடுது. இது ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் டீ டைம் ஸ்நாக்காக செஞ்சு கொடுக்கலாம். கடைகளில் வாங்கி கொடுக்கறதுக்கு பற்றி வீட்டிலையே இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.